ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதுவும் பொரியட்டும். இப்போது நம்ம உரிச்சு வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 முழு பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி கரைசலையும் இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளிக்குழம்பு வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா சுண்டி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம், வெல்லமும் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து கொடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கைமணம் பை கனியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.